நமஸ்காரம். ஒருவர் தன் வாழ்க்கையில் மிகவும் துன்பப்பட்டார். அவரும் சரி, அவருடைய பிள்ளை பெண்ணும் எல்லாருமே துன்பப்பட்டனர். இன்னும் கேட்டால் வாழ வேண்டுமா என்று நினைக்கிற அளவுக்கும் துன்பம் வந்தது. அது எதனாலோ வந்துவிடவில்லை. யாரோ சிலர் அவர்களை விரும்பாதபடியால் அவர்களுக்கு தீங்கு செய்தனர். அது முதலில் துன்பப்பட்டவருக்கு தெரியவில்லை. போக போக இவர்கள் தான் செய்கிறார்கள்னு புரிந்தது. ஆனால் பெரிதாக எதிர்க்க முடியவில்லை. நல்லவேளை பொறுத்து கொண்டார். அந்த சக்தி இருந்தது. கண்ணனுடைய திருவடிகளையே கெட்டியாக பிடித்துக் கொண்டார், நம்பினார். அதனால் அவர்கள் என்ன செய்ய பார்த்தாலும் அது ஈடேறவில்லை. இவர் விளிம்புக்கே சென்றாலும் மெதுமெதுவே அங்கிருந்து மீண்டு விட்டார். மீண்டு இப்போது ஓரளவு நல்வாழ்க்கையில் உள்ளார். அந்த மற்றவர்களும் இப்போது இவருக்கு அருகில் இல்லை, எங்கேயோ தள்ளி போய்விட்டனர். இந்த துன்பப்பட்டு மீண்டு வந்ததற்கு ரெண்டு விதமான நினைவுகள் இருந்தன. ஒன்று, தான் இப்போது நன்றாக இருக்கிறோம், மீண்டு விட்டோம். அது கண்டு ஓரளவு மகிழ்ச்சி, நல்லவேளை கண்ணன் கைவிடவில்லை, நம்மை திருத்தி கொண்டு வந்து விட்டார் என்று ஒரு புறம் சமாதானப்படுத்திக் கொண்டனர். அதே அவர்களுக்கு மற்றொரு சிந்தனை, நமக்கு யார் தீங்கு செய்தார்களோ அவர்கள் இன்னும் நன்றாகவே இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு தண்டனையும் காணோமே. இந்த இடத்தில் இவருடைய எண்ணம் அவர் தண்டனை பெற வேண்டும் என்னும் எண்ணம் கூட ரொம்ப இல்லை. ஆனால் அவருக்கு கவலை, இவர்கள் என்னை துன்புறுத்தினார்கள்னு என்னை சுத்தி இருந்த பலருக்கும் தெரியும். நான் பட்டதும் தெரியும், மீண்டதும் தெரியும். அவர் இப்போதும் நன்றாகத்தான் இருக்கிறார், ஒன்றும் குறையில்லை, தண்டனை இல்லை என்பதும் பலருக்கும் தெரியும். அவர் தண்டனை பெறாவிட்டால் எல்லாரும் என்ன நினைப்பார்கள்? என்ன குற்றம் செய்தாலும் என்ன தீங்கு செய்தாலும் தண்டனை இருக்காது போல இருக்கிறது, இதை இவர் சாட்சி இருக்கிறாரே, இந்த தவறான எண்ணம் உருவாகிவிடாதா? அதனால் எனக்கு தீங்கு செய்தவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை விட இது ஒரு தப்பான முன்னுதாரணமாக கூடாது, அதற்காகவான தண்டனை இருக்க வேண்டாமா என்று அவருக்கு கவலை. அவர் இந்த ரெண்டனுக்குள் எதை நிறைய சிந்திக்க வேண்டும்? இப்போது தான் மீண்டு நல்லவேளை வந்துவிட்டோம், இனி எப்படி முன்னேறலாம், அதை பற்றித்தான் அநேகமாக சிந்திக்க வேண்டும். அவருக்கு இன்னும் தண்டனை கிடைக்கவில்லையே நினைக்க போனால் அது கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ நம் வேலை கெடும். நமக்கு இன்னும் முக்கியமான வேலை இருக்கிறது, நேரம் போதாது. சரி, இது அவருக்கு அந்த சமாதானத்தை சொல்லிவிடலாம். அவர்கள் தண்டனையை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ ரொம்ப வேலையை பாரும், சரி, அவரை சமாதானப்படுத்தலாம். ஆனால் உண்மை என்ன? அந்த தீங்கு செய்தவருக்கு தண்டனை உண்டா கிடையாதா? சுகமே இருக்கிறாரே, கண்டிப்பா தண்டனை இருக்கும். அது இந்த பிறவியில் தான் அவசியமில்லை, எந்த பிறவியிலும் இருக்கலாம். நாம் அறிந்த முறையில் தான் தண்டனை என்று இருக்கவும் வேண்டாம். அது எந்த விதத்திலும் எந்த உருவத்திலும் வரலாம். அதனால கர்மங்கள் விடவே விடாது. அவர் செய்தது தவறு என்பது உண்மை என்றால் அப்ப கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் நம் கண் முன்னாலேயே பலரும் சுகமே இருக்கிறார்களேன்னு தோன்றும். ஆனால் உள்ளே அவர்களுக்கு என்ன துன்பம், என்ன தண்டனைங்கிறது தெரியாது. இன்று இப்படி இருக்கும், சில நாட்கள் கழித்து கூட அவருக்கு துன்பம் வரலாம்.
இன்னொன்னு, நாம எதை துன்பம் தண்டனை நினைக்கிறோமோ அதுதான் டெஃபனிஷன் கொள்ள முடியாது. அதை தாண்டி வேறையும் இருக்கலாம். அதனால் இந்த கர்மங்கள்ங்கிறது கொஞ்சம் குழப்பமானவை, ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இது நடந்து முடிந்த கர்மங்களை பற்றி நினைக்காமல் நடக்க வேண்டியவைகளை பற்றி நினைத்து நாம் முன்னேற வேண்டிய வழி, நம்ம கர்மங்களை எப்படி தொலைக்க வேண்டும், இதை பற்றி நினைத்ததுதான் சால சிறந்தது. பலருக்கும் இந்த உண்மை புரியும். இருந்தாலும் நாமும் சம்சாரிகள் தானே. அதனால் அவ்வப்போது அவர்கள் படுத்தியது கொஞ்சம் நினைவுக்கு வந்து துன்பப்படுத்தும். அந்த சமயத்தில் மற்ற விஷயத்தில் புத்தியை செலுத்தி வீட்டில் இருக்கும் குழந்தைகளோடோ பெரியவர்களோடோ அல்லது வெளியிலே போய் ஒரு கோயில் கைங்கரியத்திலோ அப்படி நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அதை அப்படியே மெதுமெதுவே மறப்பதுதான் நலம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.